அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு நிறைவான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை இல்லாத, கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திக்ரு நம்மோட அத்தனை பிரச்சனையும், ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே இரவில் நமக்கு சரி பண்ணி தரக்கூடிய அபூர்வமான ஒரு திக்ரு. இன்றைக்கு பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. குழந்தைகளுக்கு கூட நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அல்லாஹ் தாலா நம்மளுக்கு இப்போ ஆயுசை கம்மி பண்ணி அதில் நிறைய கஷ்டங்களை கொடுக்குறான். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான். இப்போ நமக்கு எல்லாமே நலவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ்விடத்துல நம்ம நெருங்குவோமா? நம்முடைய துஆவில் ஒரு உயிர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ நமக்கு எல்லாமே நலவா இருக்கு. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுக்குறான், நிறைய செல்வத்தை கொடுக்குறான், குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை கொடுக்குறான், அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறான், நிம்மதியை கொடுக்குறான், சந்தோஷத்தை கொடுக்குறான். இப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லாஹ் உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே துவா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை மறந்து அவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறனால அடுத்தடுத்த சந்தோஷமான நிலைக்கு போகணும்னு நினைப்பாங்களே தவிர அதற்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது தோணாது. இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நம்ம உண்மையான ஈமானோடு நம்ம அல்லாஹ்வை நெருங்கணும் அப்படின்னும் நினைப்பு வராது. இதனால தான் அல்லாஹாலா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகளை கொடுக்குறான். ஒருத்தங்களுக்கு நோய், ஒருத்தங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை, ஒருத்தங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தங்களுக்கு வறுமையாக இருக்கிறது. இது போல் நிறைய பிரச்சனைகளாக அல்லாஹாலா நமக்கு கொடுக்குறான். ஏன்னா நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும், நம்முடைய துஆவில் உயிர் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நமக்கு ஒன்று கிடைக்காம இருக்கும்போது தான் நமக்கு அது வழியாகுது. அல்லாஹ் கிட்ட அதை ஒப்படைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது எனக்கு இது தீர்வு தரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் மட்டும்தான் தீர்வை கொடுக்கக்கூடியவன். நம்ம கடைசியாக அல்லாஹ் கிட்ட போவோம். அப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது எனக்கு வேற எந்த வழியும் இல்லடா அல்லாஹ், நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு துஆ எப்படிப்பட்டதா இருக்கும்? அதுல உயிர் இருக்கும். அப்போ எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு உண்மையாலுமே அது நல்லது. அது நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடியது. இன்னும் அல்லாஹ்விடத்திலிருந்து அதை சொல்லி நம்ம கேட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான ஒரு திக்கரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இப்போ அல்லாஹ் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது எதுக்காக? அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கிட்டு அவன்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக. ஆனா நம்மள பலரும் ஒப்படைக்கிறோமா அப்படின்னா இல்லை. இந்த திக்கரை வச்சு நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் தாலா அதை லேசாக்கிடுவோம். ஏன்னா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். வேற யாராலையும் எதாலையும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்க முடியாது. அப்படி நீக்கினா கூட 1, 2 நீக்குவாங்க. எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நம்ம ரப்பு மட்டும்தான். அப்போ நம்ம ரப்பு கிட்ட இது மாதிரியான திக்ருகளை கொண்டு தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கணும். அதுவும் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வே இன்றைய இரவு எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது, எனக்கு இதெல்லாம் நாளைக்கு மாறிடணும், எனக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்டுட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் விடியக்கூடிய ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு புதிதாக உருவாக்கி தருவான், நல்ல விதியாக மாற்றி தருவான், நினச்சதெல்லாம் நடக்கும். நமக்கு செல்வத்திலையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிறைந்த பரக்கத்தை கொடுப்பான். கஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. சும்மா சொல்லலைங்க, ஓஹோன்னு வாழலாம். எனவே எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் சரியாகணும், சீராகணும், உங்களோட வாழ்க்கை சீராக மாறணும் அப்படின்னா இந்த திக்ரை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அது என்ன திக்ரு அப்படின்னா, அல்லாஹும்ம யா முசப்பிபல் அஸ்பாபி சப்பிபில்லியல் ஹைர். இதனுடைய பொருள், அல்லாஹ்வே காரியங்களை சீராக்கக்கூடியவனே, என்னுடைய காரியத்தில் சிறந்ததாக எனக்கு சீராக்கி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு. 313 தடவை நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு ஒரு இரவோ அல்லது 3 இரவோ நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களோட பிரச்சனையெல்லாம் காணாமல் ஆக்குவான். நீங்கள் எதை எதிர்பார்த்து ஓதனாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறும். ஏன்னா எல்லா காரணங்களையும் எல்லா காரியத்தையும் உருவாக்குறது யார் அப்படின்னா நம்முடைய ரப்பு. அப்போ எனக்கு உருவாக்கக்கூடிய காரியங்களை எனக்கு சீராக்கி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம், சிறப்பாக்கி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்மளோட அத்தனை விஷயங்களையுமே சீர்படுத்தி செழிப்பை அதில் ஏற்படுத்துவான்.
எனவே இந்த திக்கரை நீங்கள் நியத்து வச்சு ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் விடியக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதாக அமையும். எனவே இந்த சிறந்த ஒரு திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.